இந்த சக்கரங்களுக்கு சிவப்பு, பச்சை, நீலம்னு நிறம் யார் சொன்னது தெரியுமா? ஒரு ஆங்கிலேயன் தான் சொன்னான். ஒரு காலத்தில் இந்திய யோகிகள், சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள் 7 சக்கரங்களை பற்றி ரகசியத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த 7 சக்கரத்துக்குள்ள தான் எல்லா சக்தி ஓட்டம் இருக்கிறது என்று கூறினார்கள். அந்த சக்தி ஓடும் மையங்களுக்கு அவர்கள் பெயரும் வைத்தார்கள். ஒன்று மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, துரியம் என்று. ஆனால் இந்த சக்கரங்களுக்கு நிறம் மற்றும் ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் சக்கரப்படங்கள் உருவாக்கியது சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள் அல்ல. இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது இந்த 7 சக்கரத்துக்கு சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம் இது போன்ற வர்ணங்களை இச்சக்கரத்தில் உருவாக்கியது மற்றும் சக்கரப்படங்களையும் உருவாக்கியவர் யார் என்றால் இங்கிலாந்தில் சார்லஸ் லெட்பீட்டர். பிறந்தது 1854, இறந்தது 1934. இவர் தியானம், ஆன்மீகம், மறைஞானம் மீது ஆர்வம் கொள்கிறார். அவர் தியானம் செய்கிறார். அந்த தியானத்தில் அவருக்கு உடம்புக்குள்ள சுழல்ற சக்தி மையங்கள் தெரியுது. அவை சக்கரங்கள் மாதிரி இருக்கிறது. ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் நிறம் இருக்கிறது என்று அவர் தியானத்தில் உணர்ந்த அனுபவத்தை தான் கூறினார். நான் கண்களால் பார்க்கவில்லை, ஞான கண்களாலே நான் பார்த்தேன் என்று கூறுகிறார். இவருடைய அனுபவத்தை ஒரு புத்தகமாக எழுதி வெளியிடுகிறார் இவ்வுலகத்திற்கு. 1927 புத்தகத்தின் பெயர் தி சக்ராஸ் 1927 லண்டனில் வெளியிடப்பட்டது. அந்த புத்தகத்தில் மூலாதாரம் சிவப்பு நிறம், இதயம் பச்சை நிறம், குரல் வளை நீலம், இப்படி அவரோட அனுபவத்தை எழுதியுள்ளார். அதன் பிறகு இன்னொரு திருப்பம் ஏற்படுகிறது. 1970க்கு பின் அமெரிக்காவில் ஒரு பெண் அனோடியா ஜுடித், பிறப்பு 1952. அவங்க லீட்பீட்டர் புத்தகம் படித்து அதற்கு இப்புத்தகத்தை எளிமையாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புத்தகத்தை எழுதுறாங்க. அந்த புத்தகம் 1987 உலகம் மாறும் புத்தகம் வீல்ஸ் ஆஃப் லைஃப் 1987 வெளியிடப்படுகிறது யுஎஸ்ஏல. இந்த புத்தகத்தில் என்ன செய்தாங்க என்றால் 7 சக்கரங்களுக்கு 7 நிறங்களை உருவாக்கினார்கள். ஒவ்வொன்றுக்கும் அர்த்தமும் கொடுத்தார்கள். உதாரணத்துக்கு ரூட் சக்ரா வாழ்க்கை, சாக்ரல் சக்ரா உணர்வு, சோலார் சக்ரா சக்தி, ஹார்ட் சக்ரா அன்பு, த்ரோட் சக்ரா வெளிப்பாடு, ஆக்ஞா சக்ரா சிந்தனை, கிரவுன் சக்ரா ஆன்மீகம். இப்படி ஒவ்வொரு சக்கரத்துக்கும் அர்த்தத்தை கொடுத்தது சித்தர்கள் இல்லை, ரிஷிகள் இல்லை, முனிவர்களும் இல்லை. யார் என்றால் சார்லஸ் லெட்பீட்டர். இவரை எடுத்து வந்த அனோடியா ஜூடித். சக்கரம், நிறம், வாழ்க்கையின் அர்த்தம் எல்லாத்தையும் சேர்த்து சிஸ்டம் ஆக்கி புத்தகமாக வெளியிட்டார்கள். இந்த கருத்து தான் உலகம் முழுவதும் பரவியது. அதாவது எப்படி பரவியது என்றால் யோகா கிளாஸஸ் மூலமா, மெடிடேஷன் சென்டர்ஸ், யூடியூப், சோஷியல் மீடியா. நிறம் ஈஸியாக இருந்ததால உலகம் முழுவதும் வேகமாக பரவுச்சு. உண்மையும் இன்றைய நிலையும். சக்கரம் இந்தியாவில் தோன்றினது. நிறம் லெட்பீட்டர் அவரோட பார்வை. அதாவது நிறம், அதற்கு இருக்கக்கூடிய குணம், சக்கரங்களுக்கு சக்கரப்படம், இப்படி சிஸ்டமேட்டிக்காக உருவாக்கியது ஜூடித். பாப்புலர் ஆனாங்க. நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இந்த 7 சக்கரங்களும் நீங்கள் உடலில் தேடினாலும் பிரபஞ்சத்தில் தேடினாலும் கிடைக்காது. ஏனென்றால் இந்த பூ உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் படைத்தது சிறு அண்டமே. அந்த சிறு அண்டத்தில் இந்த 7 சக்கரத்தை தேடினால் எல்லா ரகசியமும் நமக்கு கிடைக்கும். இந்த சிறு அண்டத்தை பற்றி இதனுடைய முன்பதிவில் கூறியுள்ளேன். அடுத்து ஒரு ஆங்கிலேயன் சொன்னான், நான் பார்த்தேன். ஒரு அமெரிக்கன் சொன்னாங்க, நான் அதை சிஸ்டம் ஆக்குறேன். உலகம் சொல்றது இதுதான் உண்மை.
சக்கரம் நம்ம முன்னோர்களின் அனுபவம். அதற்கு நிறம் போட்டது ஒரு மனிதனின் பார்வை.